தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்றைய தினம் ஹபரணையிலிருந்து கெகிராவை ஊடாக மருதன் கடவுளை நோக்கி பயணிக்க உள்ளது. சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை முன்னெடுத்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நாள் நிகழ்வுகள் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவி. எங்களுடைய தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் பிரம்மாண்டமான வாகன தொடரணியின் 11வது நாள் நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் யானைகள் அதிகமாக வசிக்கும் இடமாகிய அபரணை பகுதியில் எங்களுடைய இந்த 11வது நாளுக்கான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. குறிப்பாக இன்று காலை 9 மணியளவில் அபரண நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் பேண்ட் வாத்திய இசைகளுடன் எங்களை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் அனைத்தும் தயாராக உள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றனர். அபரண நகரில் இடம்பெறும் நிகழ்வுகளினை தொடர்ந்து அபரண என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நாங்கள் கெக்கிராவை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இன்று மதியம் 12 மணி அளவில் கெக்கிராவை நகரை சென்றடையும் எங்களுக்கு வரவேற்பளிப்பதற்கான அனைத்து நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதே நேரம் கெகிராவ பகுதிக்கான கலை கலாச்சார நிகழ்வுகளும் தயாராக இருப்பதாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அங்கிருந்து இன்று மாலை 4 மணி அளவில் மருதன் கடவுளை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். மருதன் கடவுளைக்கான அனைத்து நிகழ்வுகளும் திறப்பன நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் அறிவித்திருக்கின்றனர். திறப்பன சந்தியில் அமைந்துள்ள நூலகத்துக்கு அருகாமையில் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக தேசத்தின் ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேப்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBC MTV ஊடக வலையமைப்புகள் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் எங்களுடைய சொந்தங்களும் இணைந்து கொள்ள முடியும். கொழும்பு கோட்டையில் அமைக்கப்பட உள்ள அந்த சுதந்திர கோபுரத்துக்கான செங்கல் ஒன்றினையும், அதாவது அவர்களுடைய கிராமத்தின் அல்லது நகரத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை அவர்களது கரங்களினால் எங்களுக்கு வழங்கி வைக்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு இன மதம் மொழி கலாச்சாரங்கள் கடந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற அந்த உன்னதமான தாற்பயத்தினை எடுத்துக்காட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் இன்றைய 11வது நாள் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களினை வழங்குவதற்கு தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பொலன்னறுவை நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.